ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் இன்ஃபினிட்டி. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ. இது வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் ஒரு யூடியூப்பில் பார்த்த ஒரு ரெசிபி தான். அதை நான் ட்ரை பண்ணி அது ரியலாகவே அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வந்து தோசை மாவு நம்ம ஆட்டணும்ல, அது ஒரு வாரத்துக்கான மாவு வந்து நான் முதல்ல ஆட்டி வச்சுருவேன். அந்த மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் நான் கலக்கலாம், நான் உப்பெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, தோசை மாவு. ஆல்ரெடி நீங்கள் ஆட்டின மாவு இருந்தாலும் ஓகே, தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து நான் ஒரு 3 கரண்டி மாவு, இந்த கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உப்பு போடணுன்னா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டனால நான் உப்பு இதில் போடலை. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோல இஞ்சி, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மட்டும்தான் போட போகிறோம். கொத்தமல்லி வந்து நம்ம அப்புறமா போட போகிறோம். நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறனால இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எல்லாமே மாவுலேருந்து எல்லாமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொஞ்சோல இதில் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அந்த 3ஐயும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அவங்க வந்து வீடியோவில் வந்து வெங்காயத்துக்கு பதிலாக தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் காரமாக சாப்பிட்றதுக்கு எதுக்கு தேங்காய் அப்படிங்கிறக்காக வெங்காயம் ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல்னு சொன்னாங்க, அதனால் நான் வெங்காயம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 3ஐயும் போட்டு. கொத்தமல்லி வந்து நம்ம அப்புறமா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அப்புறமா அதை ஆட் பண்ணுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கடாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆன் பண்ணாதீங்க அடுப்பை, ஜஸ்ட்டு கடாய் மட்டும் எடுத்து அதில் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த மாவை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மாவு உள்ளே வலிச்சு விட்டு ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். மாவு வந்து கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம இப்போ ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு கட்டியான மாவு கிடச்சிரும். இப்படி நம்ம கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்படி கிண்டாமல் விட்டிங்கன்னா கடாயில் அந்த ஓரத்துலலாம் பிடிச்சிரும். ஸோ அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து மாவு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கையில் லைட்டாக தொட்டு பாருங்கள், உங்கள் கையில் ஒட்டக்கூடாது அந்த மாவு. அந்த ஸ்டேஜில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து உங்கள் கையில் லைட்டாக தண்ணி போட்டுட்டு இந்த கடாயை வந்து வலிச்சு வச்சுக்கோங்க. மாவை நல்லா சுத்தமாக வலிச்சிடணும். அப்புறம் மாவு வந்து நல்லா எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொத்தமல்லி வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கையிலே ஒட்டாத பதத்துக்கு வருது பாருங்கள். ஒட்டுது, பட் அந்த வடை பதத்துக்கு இருக்கா, நம்ம பருப்பு வடை பதத்துக்கு, அந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து உளுந்த வடை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து உங்கள் கையில் உளுந்த வடை ஷேப்பில் தட்டி தட்டி போட போகிறீங்க. ஸோ அதனால் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சோல ஆயில் தடவிக்கோங்க. இப்போ ஆயில் தடவாமல் தொட்டால் கையில் வந்து மாவு ஒட்டுது. ஸோ அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க, அந்த பிளேட்லேயே எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் அந்த மாவை எடுத்து நல்லா நம்ம உளுந்த வடைக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திட்டு உள்ள ஹோல்ஸ் போடுவோம்ல, அந்த ஹோல்ஸில் வந்து மறுபடியும் ஒரு எண்ணெய் கையை வச்சுட்டு அந்த எண்ணெய் கையோட நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க.
ஷேப் தெரியுதுல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 வடைக்கிட்ட வந்துச்சு. இந்த 10 வடையும் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வைக்க போகிறோம். எண்ணெய் கடாய் காஞ்சதும் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். சைட் பை சைடு நல்லா மழைக்கு வந்து சூடாக காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாலுமே ஒரு அடுப்பில் வச்சுருக்கோம். டீ குடிக்கலாம், டீ போட்டு வடை வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஆயில் ஊற்றணும். சாரி, வடையை போடணும், தட்டி வச்ச வடையை. ஆல்ரெடி வந்து நல்லா ஹீட் பண்ணனால மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே போட்டதுமே சட்டுன்னுலாம் நம்ம உளுந்த வடைக்கு பொரியிற மாதிரி சட்டுன்னு செவந்து வந்துடாது. நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நின்று தான் வேகுது, ரொம்ப சீக்கிரம் நம்ம எப்படி உளுந்த வடை போட்டதுமே சீக்கிரம் வெந்துடும் அந்த மாதிரி வேகலை, கொஞ்சம் நின்று தான் வேகுது. முன்னாடி வெந்ததும் பின்னாடி திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறத்தில் வந்ததுமே நீங்கள் எடுத்துடலாம் வடையை. எனக்கு இந்த ஷேப்பில் வந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து வந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்துச்சு. கூட ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு நான் மறுபடியும் அதை வந்து நல்ல ஒரு சிகப்புற ஸ்டேஜில் வந்ததுமே அந்த வடையை நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த கலர் போதும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து நான் எடுத்துட்டேன். நல்லா பார்க்குறதுக்கு உளுந்த வடை மாதிரியே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 வடையும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஒரு செட்டு தான் போட்டிருக்கேன், இது 2வது செட்டு. நான் ஃபஸ்ட்டு பொரித்த வடையை நான் எடுத்து சாப்பிட்டேன். ஆக்சுவலி வடை எப்படி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குது, உளுந்தோட மாதிரி பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.